ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாவிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது ஜென்ரலாக மாயிலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபெஸ்டிவல் டைமில், ஒரு பூஜை டைமில் வாசப்படியில் கட்டுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் தான் மாயிலையை பயன்படுத்துவோம். அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டும் இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி இதில் வந்து சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்குது. இது வந்து பல பேருக்கு நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் எல்லாமே வந்து பெரியவங்க சொன்னது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். எதையும் வந்து சும்மா ஏனோ தானோன்னெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போகலை. அவங்க சொன்ன விஷயத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு மருத்துவமும் இருக்குது, ஒவ்வொரு நன்மைகளும் இருக்குது. இப்போ மாயிலெல்லாம் வாசப்படியில் கட்டினாங்கன்னா ஜென்ரலாக வந்து உடனே கழட்டி போடவே மாட்டாங்களாம். அது காஞ்சாலும் கூட வீட்டு முன்னாடி பல நாட்கள் இருந்துகிட்டே இருக்குமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒருத்தவங்களுக்கு, வயதானவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ வீட்டில் வந்து ரொம்ப இரும்பல் தொல்லை, சளி அதிகமாக இருக்குது, மார்சளி அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்ற நேரத்தில் அந்த காலத்தில் இப்போ தான் நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, மெடிசன்ஸ் வந்துருச்சு, எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிறோம். பட் அப்போல்லாம் அப்படி கிடையாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், அந்த மாயிலை காஞ்சதை எடுத்து வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அந்த கொதிக்க வச்ச தண்ணியை வந்து வடிகட்டி அதை குடித்தோம்னா சளி இரும்பல் தொல்லை அதிகமாக இருந்தால் சரியாயிடும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து பிபி இருக்கவங்களும் சரி, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் சரி, வயிற்றில் வந்து புண்ணு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து தொண்டை வலி, இரும்பல், சளி அதிகமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து மாயிலையை ஃப்ரெஷ்ஷானதை கொண்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடித்தோம்னா நல்ல தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாயிலையில் இவ்வளோ ஒரு மகத்துவமான விஷயங்கள் இருக்குது. நம்மளும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்களும் மாயிலையுடைய பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பபாய்.